இந்த ஆஷாட நவராத்திரியில அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அம்பிகை யாருன்னா திருக்கடையூர் அபிராமி. இந்த திருக்கடையூர் திருத்தலம் சிவபெருமானினுடைய அஷ்ட வீரட்ட தலங்களான 8 திருத்தலங்கள்ல ஒண்ணு. இது எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு, திருக்கடையூர் அமைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர் அமிர்த கடேஸ்வரர். அது மட்டும் இல்லாம காலனை சம்ஹாரம் செய்ததுனால இவருக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு ஒரு அழகான பெயர் இருக்கு. ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, ஒரு முறை மார்க்கண்டேயர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு, யமன் நம்மளை துரத்தி பிடிக்க வரான், என்ன பண்றதுன்னு தெரியாம சிவலிங்கத்து முன்னாடி இந்த கோவில்ல தஞ்சம் அடைகிறாரு. அப்படி தஞ்சம் அடையும் போது அவனை துரத்திக்கிட்டு வந்த காலன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பாச கயிற்ற சிவலிங்கத்து மேலேயே வீசிட்டான். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. ரொம்ப ஆக்ரோஷமா அங்க காட்சி கொடுத்து கால சம்ஹார மூர்த்தியா மாறி என்ன பண்றாரு, காலனை தன்னுடைய கால்களால் உதைத்து தள்ளி நெற்றின் கண் நெருப்பால எரிச்சு சாம்பலாக்குறாரு. இதனாலதான் அவருக்கு கால சம்ஹார மூர்த்தின்னு பெயர். இங்க இருக்கக்கூடிய அம்பிகை அபிராமி. எல்லாருக்கும் இந்த காலசம்ஹார மூர்த்தியினுடைய வரலாறு தான் தெரியுது. அபிராமி அம்மாவினுடைய வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அபிராமி பட்டர் ஒரு முறை என்ன பண்றாங்க, மன்னர் கிட்ட இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. மன்னரும் உடனே கோவப்பட்டு இன்னைக்கு என்ன பௌர்ணமின்னு சொல்றாரு, இன்னைக்கு நிலவே இல்லையே அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் மேல கோவப்படுறாங்க. உடனே அபிராமி பட்டர் அபிராமியை நோக்கி அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி முடித்தவுடன் அபிராமி அம்மன் என்ன பண்றாங்க, தன்னுடைய மூக்குத்திய கழற்றி வீசுறாங்க. அது நிலவா மாறி நில ஒளியா மாறி அன்னைக்கு பௌர்ணமி நாள் தான் அப்படின்னு மன்னரை ஏற்றுக்கொள்ள வைக்கும் அளவுக்கு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியவள் தான் இந்த அபிராமி. இப்படி தன்னுடைய பக்தர்களின் குறைகளை உடனே தீர்த்து வைப்பவள் தான் அபிராமி.